அதாவது அவருடைய அந்தரங்க செயலாளர் பொதுச் செயலாளர் சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா 2 கூட்டங்கள் நடத்திருக்கும் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு இந்த 2 மாத அந்தரங்க செயலாளர்னா எப்படி? அது தெரியல, அவர் தான் சொல்லணும். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட ஒரு கட்சியின் தலைமை எப்படி இருக்கணுன்றதுக்கு துளியும் தகுதி இல்லாத நபராக இருக்கார். ஒரு ஊடகவியலாளர் எப்படி சந்திக்கணும்ன்ற ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவு. இன்னும் சில பெரிய கட்சிகளும் எங்க கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பெரிய கட்சி? யாரு? பிஜேபி. நீங்க உங்களை யாரும் 3 நாடாளுமன்ற தொகுதியும் 300 கோடி ரூபாய் பணமும் கேட்டதுக்கு நான் சாட்சி. பிஜேபி கிட்ட கேட்டாரு. பிஜேபியில் ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு பிரபலத்தின் மூலமாக தூது தைரியம் இருக்கா உங்களுக்கு? நான் ஆதாரத்தோட நீங்க வந்து ஸ்டேஷன் போங்க, உங்களை ஸ்டேஷன்ல இருந்து நான் துரத்தி அடிக்கிறேன். வேற ஏதாவது டிமாண்ட் மன்சூர் அலிகான் வச்சாரா? தனிப்பட்ட முறையில் அவர் எல்லா இடத்துலையும் வைக்கிற டிமாண்ட் ஒன்று. என்ன டிமாண்டு? பிஜேபியில் 300 கோடி கேட்டவர் ஏடிஎம்கே கிட்ட 100 கோடி குடும்ப கேட்க 100 கோடியா? இந்த டிமாண்ட் ஒன்று இருக்க தானே செய்யுது. இல்லை, 100 கோடி அளவுக்கு கட்சி ஒருத்தா? அதுவரை அவர் இயல்பாக பேசிட்டு இருந்த மன்சூர் அலிகான் அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு பிறகு அவர்கள் இனம் சார்ந்து போயிடுறாரு. இனம் சார்ந்துன்னா உருது பேசுறாரு. உருது பேச உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஒரு அறிவிப்பானது வெளியாகுது உங்கள் கட்சியிலிருந்து. திரு மன்சூர் அலிகான் உங்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு மன்சூர் அலிகானை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறதாகவும் முழு அதிகாரமும் பொதுச் செயலாளர்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட்டில் ஒரு அறிவிப்பானது வெளியாகுது. என்ன நடந்தது? ஏன் மன்சூர் அலிகானை வெளியேற்றுறீங்க? இல்லை, பொதுவாகவே கட்சியோடைய சட்டத்திட்டங்களை கூட மன்சூர் அலிகான் அவர்கள் சரியாக கடைபிடிக்கல அப்படின்றது முதல் பிரச்சனை. கட்சியின் பெயரில் ஜனநாயகத்தை வச்சிருக்கக்கூடிய மன்சூர் அலிகான் கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஜனநாயக போக்கை கடைபிடிக்கல. சமீபத்தில் கட்சியோடைய துணைத் தலைவராக இருக்கின்ற ஆரிஃப் அவர்கள் குறித்து பேசும்போது ஒரு முறை அவர்கிட்ட ஃபோன்லேயே ஒருமையில் பேசி அவர் கட்சியை விட்டு விலகி இப்போ ஒரு 10 நாளாக ஆயிடுச்சு. கட்சியை விட்டு ஒதுங்கியே நிற்கிறார். எந்த இதுக்கு வரும். இதே மாதிரி எல்லா நிர்வாகிகள்கிட்டும் ஒருமையில் பேசுகிறது, நிர்வாகிகளை சரியாக நடத்தாமல் அவர்கள் ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துகிற போக்கு தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதையும் யாரையும் கலந்து பேசுறதில்ல. இப்போ நான் சமீபத்தில் ஐயா சரத்குமார் சொன்னார்ல, தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டோம். அதை அந்த அளவில் கூட இவர் யார்கிட்ட கேட்குறாருன்னு தெரியாத அளவுக்கு நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது கட்சி என்பது யாரால் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதால் தான் இங்கே இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் கட்சியோடைய அந்த பதிவுக்கான ஆவணங்கள் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்து அவசர செயற்குழு கூட்டம் நடத்தி, ஏன்னா தேர்தல் வந்திருக்கு, தேர்தலுக்கு முன்னாடி எங்களோட நிலைப்பாடு அறிவிக்க வேண்டி இருந்ததால் அவசர செயற்குழு கூட்டத்தை நேற்று நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்தில் அத்தனை நிர்வாகிகளுடைய ஒப்புதலின் பேரில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. நிர்வாகிகளை ஒருமையில பேசுறாரு, சரியா நடத்துறது இல்லையா? அல்லது கூட்டணி விடயம் நிர்வாகிகளிடம் எந்த விடயத்திலும் கலந்துக்கிறது கிடையாது. இப்போ ஏடிஎம்கே கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க இல்லையா உங்க கட்சி சார்பாக? அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? இல்லை, உடன்பாடு இருக்கா இல்லைன்றது அப்பாற்பட்டதுங்க. ஒரு கூட்டணியில் நீங்கள் பேச போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி நிர்வாகிகள் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி நம்ம இந்த கூட்டணியிலேருந்து பேச போகிறோம், இது குறித்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு கேட்டுருக்கணும். காலையில் 10 மணிக்கு அதிமுக ஆஃபீஸுக்கு போகணும். 9 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. காலையில் 9 மணிக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி 10 மணிக்கெலாம் ஆஃபீஸ் வந்துடுங்க, ராயப்பட்டிக்கு நான் வந்துடுறேன், கொடியோட ஆட்களை கூப்பிட்டு வந்துருங்கன்னா எங்கே போய் யாரை கூப்பிட்டு வர்றது? அப்படி இருந்தும் அடித்து பிடிச்சி எல்லா பசங்களையும் வர வச்சு நாங்கள் கொடியோட வெளியில் நிற்க வச்சுட்டு நான் தலைமை நிலைய செயலாளர் சீலம் பிரபாகரன் உள்ளிட்ட ஒரு 4 பேர் தான் உள்ளே போகணும். அப்போ இந்த போக்கு எப்படி கட்சிக்கான ஒரு போக்காக இருக்கும்? அதுதான் கேள்வியாக இருக்குது. ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே இந்திய ஜனநாயக கட்சியை இந்திய ஜனநாயக புலிகள் இந்த கட்சியை கூட்டணிக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த கட்சியினுடைய யாரை பார்த்து அந்த கூட்டணி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எங்கள் தரப்பில் மறுபடியும் கடிதம் கொடுத்துருக்கோம். அதிமுகவுக்கு மீண்டும் எங்கள் தரப்பில் இப்போ மாற்றி அமைக்கப்பட்ட கடிதம் அனுப்பியிருக்கோம். அதே போல் 25 பேர் உள்ளடக்கிய தேர்தல் பிரச்சார குழுவையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சியின் பிரச்சார குழு உறுப்பினர்களாக செயற்குழு தேர்வு செய்யப்பட்டவர்களை அது குறித்த விவரங்கள் அதிமுகவிடம் ஒப்படைச்சிருக்கோம். அவர்கள் விரைவாக அழைப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மன்சூர் அலிகானை இன்னைக்கு வேற ஒரு அறிக்கையை அவர் ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. லெட்டர் பேடில் அவங்க ஒரு லெட்டர் பேட் வச்சிருக்காங்க போல, அதில் வெளியிட்டிருக்காங்க கையாளாக எழுதி. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கண்ணதாசன் அப்படின்றவர், அதாவது உங்களை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, கண்ணதாசன் அப்படின்றவர் இந்த ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு வந்தவர், என்னுடைய லேப்டாப்பு, அதாவது ஆஃபீஸோடைய லேப்டாப்பு எல்லாத்தையும் லெட்டர் பேட்லாம் திருடிட்டு போயிட்டாரு,
இதனால தான் தமிழர்களை வேலைக்கு வைக்க சிலர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய லேப்டாப் திருடனாக சொல்லக்கூடிய மன்சூர் அலிகான் அது குறித்து ஏன் இது வரைக்கும் புகார் கொடுக்கல? நேற்று நாங்கள் அவரை நீக்கி அறிவித்ததுக்கு பிறகு அவசரமாக அதிகாலையிலேயே இந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ரெண்டாவது விஷயம், பொதுச் செயலாளர் கண்ணதாசன் இல்லைன்னு சொல்லக்கூடிய மன்சூர் அலிகான் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு கொடுத்த அத்தனை அறிக்கை அவருடைய இன்றைய லெட்டர் பேட் என்பது அவசர கதியில் அவர் இரவோடு இரவு தயார் பண்ணியிருக்காரு. ஆனால் இதற்கு முன்னாடி அவர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட லெட்டர் பேடாக இருக்கட்டும், அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு கட்சி நிலைப்பாடு குறித்து அவர் வெளியிட்ட லெட்டர் பேட் எல்லாமே ஊடகங்களில் இருக்குது. எல்லா லெட்டர் பேட்லையும் யார் நிர்வாகிகள் பட்டியல், இந்த பகுதியில் 10 நிர்வாகிகளோட பேர்கள் இருக்குது. அதையெல்லாம் மன்சூர் அலிகான் மறந்துட்டாரா அப்படின்னு தெரியல. அந்த நிர்வாகிகள் யார் பொதுச் செயலாளர்னு தெரியுமா? மன்சூர் அலிகான் மறந்துட்டாரான்றது நினைவூட்ட கடல வேற ஒருத்தர் பொதுச் செயலாளர் ஒரு லெட்டர் பேட்ல குறிப்பிட்டிருக்காரு. நீங்க இல்ல வேற ஒருத்தர் அதாவது அவருடைய அந்தரங்க செயலாளரை பொதுச் செயலாளர் சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா 2 கூட்டங்கள் நடத்திருக்கும் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு. இந்த 2 மாத அந்தரங்க செயலாளர்னா எப்படி அது தெரியல, அவர் தான் சொல்லணும். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக இதுவரைக்கும் பாலமுருகன் யாருன்னு கட்சியில் யாருக்கும் தெரியாது. நான் பல்லாவரம் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், கீழக்கரை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அவருடைய பெயரோ அவருடைய புகைப்படமோ எந்த இடத்துலையும் இடம்பெற்றதே கிடையாது. நீங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய பேர் எல்லா இடத்துலையும் இருக்கும். பொதுச் செயலாளர் இடத்துல என்னுடைய பேர் இருந்திருக்கு. எல்லா நிர்வாகிகளுடைய பேர் இருக்குது, துணை பொதுச் செயலாளர் பேர் இருக்குது, மாநில செயலாளர் பேர் இருக்குது, செய்தி தொடர்பாளர் பேர் இருக்குது. அப்போ பொதுச் செயலாளர் சொல்ல பாலமுருகன் யார் இந்த பாலமுருகன்? இது வரைக்கும் அவருடைய படத்தை கூட நீங்க வெளியிட்டதில்லை. நீங்க சொல்லுங்க யார் பாலமுருகன்? எனக்கு தெரியலன்றேன். இல்ல அந்தரங்க செயலாளர் அவரோட தனிப்பட்ட நீங்க குன்றத்தூரை சேர்ந்தவர்னு போட்டு இன்னைக்கு தான் தெரியும். அப்போ பல்லாவரத்தில் நடந்த கூட்டத்தில் குன்றத்தூரை சேர்ந்த பாலமுருகன் ஏன் பங்கேற்கல? செய்தித்தாள்களில் மாலை மலரில் செய்தி வெளியிட்டீங்க பொதுக்கூட்டம் குறித்து. அந்த செய்தித்தாள்களில் என்னுடைய படம், அவருடைய மன்சூர் அலிகான் படத்துக்கு அடுத்து என்னுடைய படம் தான் பெருசு. அதுக்கடுத்து அடுத்தடுத்த நிர்வாகிகள் படங்கள் வெளியிட்ட ஆவணங்கள் இருக்குது. பாலமுருகன் யார்? அதில் பாலமுருகன் ஒருத்தர் இன்றைக்கி தான் வந்து கரண்ட்டில் கொண்டு வந்து காட்டுறீங்க. காலையில் தான் பாலமுருகன் ஒருத்தர் இருக்கிறதா சொல்கிறீங்க. பாலமுருகன் யாருன்றது இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் கண்ணதாசன் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர்னு. இவர் வேலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக, ஆரணியிலிருந்து வேலூர் தொகுதிக்கு மாறுவதாக வெளியிடப்பட்ட லெட்டர் பேடே கண்ணதாசன் என்கிற என்னுடைய பேரில் வெளியிடப்பட்டது. அது எல்லா செய்தி ஊடகங்களையும் ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போ இதையெல்லாம் யாரை ஏமாற்ற இந்த வேலை செய்றீங்க? இதுதான் மன்சூர் அலிகானுடைய சுயரூபம். மன்சூர் அலிகான் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி விதைச்சு அவங்களுடைய நம்பிக்கையை அறுவடை செய்து தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு தான் நாங்கள் சொல்ல வரோம். சினிமாவில் இருந்திருக்காரு, அதன் மூலியமாக இருக்கிறாரு, அதன் மூலியமாக அவருக்கு பணம் வருது. அப்படி இருக்கும்போது கட்சி வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற அளவில் தான் மன்சூர் அலிகான் அவர்கள் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் அப்போ மட்டும் மன்சூர் அலிகான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. தேர்தல் நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணுறாரு. தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வரை அவர் எங்கே போகிறாரு? நீங்கள் கட்சி தொடங்கினீங்கன்னா ஒரு கட்சி, நீங்கள் ஒரு தலைவர். 2019 நாம் தமிழர் நிற்கிறார் திண்டுக்கல்லில். 2021 சீட்டு கொடுக்கல, நாம் தமிழர் சீட்டு கொடுக்கலன்ட்டு தமிழ் தேசிய புலிகள் தொடங்கி 2021 தொண்டாமுரத்தில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 24 வரைக்கும் மன்சூர் அலிகான் எங்கே போனார்? அரசின் செயல்பாட்டில் படத்தில் நடிக்க போயிட்டாரு. அப்போ 3 ஆண்டுகளாக இப்போ நீங்கள் அப்போ தேர்தல் வந்துட்டு போகிறீங்கன்னா உங்களுடைய தேவை என்ன? தேர்தல் நின்னா பணம் கொடுப்பாங்கன்றதானே? இல்லை, நீங்களும் அதை நம்பி தானே உள்ளே இருக்கீங்க. இல்லை, நாங்கள் அதை சொல்லி எங்ககிட்ட உண்மை சொல்லணும்னா, நான் வந்து தமிழரசு கட்சின்னு ஒரு கட்சி நடத்தினவன். அந்த கட்சியோடைய இப்போவும் தமிழரசு கட்சி இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதில் வெவ்வேறு நிர்வாகிகளை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை போன்ற முதன்மை நிர்வாகிகளெல்லாம் இவருக்கு அழைத்து பேசினது அடிப்படையில் இனி இந்த அரசியல் காலத்தில் இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது, இனி முழுமையாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி, ஏனென்றால் ஏதோ ஒரு அடிப்படையில் தமிழர் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் பேசக்கூடியவராக சர்ச்சைக்குரியவராக இருக்கிறான்றதால தான் இவருக்காக நம்ம உண்மையாக நிற்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நின்னோம். ஆனால் அதே பழைய போக்கில் அவர் எந்த காலத்திலையும் மாற்றம் இல்லைன்றதை இந்த சமீப கால நடவடிக்கையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் எப்போ கட்சிக்கு வந்தீங்க? இந்த கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் 2 மாதம் தான் ஆகுது. ஜனவரி 26 கட்சி அறிவிக்கிறார். இல்லை, அதுக்கு முன்பாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய பிறகாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா? நம்ம தமிழ் தேசிய புலிகளை நாங்கள் இல்லை. ஏன்னா தமிழரசு கட்சின்றதை அவருக்கு முன்னாடியே நான் தமிழரசு கட்சின்னு தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் அவரெல்லாம் எனக்கு பின்னாடி தான் தனி கட்சி தொடங்குறாரு. நாங்கள் தமிழரசு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு முகாமுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கோம். நிறைய போராட்டங்கள், கள நிலவரங்கள் எங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து எங்களோட பேருக்கு நல்ல இது இருக்குது. நாங்கள் ஒன்று சேர்ந்தால் பலம் பெறுவோம்ன்ற அடிப்படைக்குள்ளே தான் இவருடைய வாக்குறுதியை நம்பி வந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, எங்களை வைத்து எங்களுடைய உருவங்களை காட்டி இவ்வளோ கூட்டம் இருக்குது. அதாவது இந்திய ஜனநாயக புலிகளை ஜனவரி 26 பேர் மாற்றி அறிவிக்கிறாரு. நான் கட்சிக்குள்ளே போகிற வரைக்கும் பிப்ரவரி 17 வரைக்கும் கட்சியை பதிவு செய்வதற்கான ஆவணங்களை கூட அவரால் தயார் செய்ய முடியல. நாம் உள்ளே போய் ஒரு சரியாக 2 நாளில் கட்சி பதிவுக்கு தேவையான ஆவணங்களாக இருக்கக்கூடிய 110 ஓட்டர்ஸ் ஐடியை 2 நாளில் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு எல்லாவற்றையும் இரவோட ரெடி பண்ணி தரேன். மறுக்க முடியுமா? 110 ஓட்டர்ஸ் ஐடி யார் உங்களுக்கு கொடுத்தா? யார் அந்த 110 பொதுக்குழு உறுப்பினர்கள்? யாருமே கிடையாது. அப்போ எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்ததோட இன்றைக்கி இருக்க அத்தனை நிர்வாகிகளையும் கொண்டு வந்து கொடுத்தது நான்.
மதுரையில் இருக்க நிர்வாகியாக இருக்கட்டும், சேலத்தில் இருக்க நிர்வாகியாக இருக்கட்டும், ராமநாதபுரம் நிர்வாகியாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், எல்லா பகுதியோட நிர்வாகிகளையும் யார் கொடுத்துருக்காங்க? நான் உருவாக்கி கொடுத்தாங்க. ஆபீஸ் பாய்னு இன்னைக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போறீங்களே, எவ்வளோ ஒரு ஐயக்கத்தனமான அரசியல் தான் நீங்கள் இருப்பீங்க. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியில ஒட்டுமொத்தமாக எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க? 15,000 உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கோம். அவர் தரப்புல யாரும் கிடையாது. புரியல, எப்படி அதை சொல்றீங்க? அதாவது இந்திய ஜனநாயக புலிகள் இன்றைய தேதியில் கண்ணதாசன் தலைமையில் இருக்கிற இந்திய ஜனநாயக புலிகளில் 15,000 உறுப்பினர்கள் குறைந்தபட்சமாக இருக்கிறோம். அது எல்லாமே வந்து மன்சூர் அலிகான் அவர்களால் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களா? தமிழரசு கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் இதில் இருக்கும். அப்ப நீங்க தமிழரசு கட்சினே வச்சிருக்கலாமே. இது ஒரே ஒரு விஷயம் தான், அதான் சொல்றேன். மக்கள் ஒரு பிரபலமான முகத்தை முன்னிறுத்தினால் வேலை செய்ய எளிமையா இருக்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் மன்சூர் அலிகானோடு இணைந்தவை தவிர. ஓகே, இப்பதான் மன்சூர் அலிகான் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா? இப்ப கட்சி பேரை மாத்தலாம், அல்லது வந்து அவர் விட்டுட்டு நீங்க பழைய கட்சியை கண்டினியூ பண்ணலாம். எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் பேர் மாறிக்கிட்டே இருக்குது. மன்சூர் அலிகானுக்கு பழக்கம் இருக்கலாம், ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சி பேரை மாத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனா நாங்க அப்படி நின்னோம்னா எங்கள் மீதான நம்பகத்தன்மை என்ன ஆகும்? அந்த கேள்விக்குறியாகுது இல்ல. எங்களை நம்பி இருக்கிறவங்க நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? மன்சூர் அலிகானுக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க. அவரோட யாருமே கிடையாது, எந்த காலத்திலுமே யாரும் கிடையாது. தமிழ் தேசிய புலிகள் கட்சியில் யார் இருந்தா? யாரும் கிடையாது. அவர் போவார், தொண்டாமுத்தூர் தொகுதியில் நின்னாரு, முடிச்சுட்டாரு, வந்துட்டாரு. ஆனால் எங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து நான் தனி கட்சி நடத்தி 80க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்கேன். அவ்வளோ ஆவணங்களையும் வச்சுருக்கேன். மன்சூர் அலிகான் இது வரைக்கும் ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துறதுக்கான ஆவணம் இருக்கா? தேர்தல் பிரச்சாரத்தை தவிர்த்துட்டு இல்லை. முதல் முறையாக நாங்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் பல்லாவரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் 400-500 பேரை திரட்டி கொடுத்துட்டோம். அதை விட கூடுதலாக 2 மடங்கு கூட்டத்தை கீழக்கரையில் நடத்தி கொடுத்தோம். ராமநாதபுரத்தில் வடக்கிலும் தெற்கிலும் ஒரே நேரத்தில் கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்த்து கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் நடத்துறதை விட மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த போட்டு ஓட்டுற காட்சிகள், மழை பெஞ்சோடனே போட்டு ஓட்டுவார், அல்லது வேற ஏதாவது அவர் பண்ணுற செயல்கள் தானே டக்குன்னு வைரல் ஆகுது. கமலஹாசன் பின்னாடி கூட கூட்டம் கூட தான் செய்யும். ஏன்னா நடிகர்கள் என்றால் கூட்டம் கூடும். கூட்டம் கூடுறது எல்லாமே ஓட்டா மாறாது, நிர்வாகிகளாக மாற முடியாது. நிர்வாகிகளாக அப்படியான ஒரு தலைவரை நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா எப்படி அது கட்சி? இல்லை, நாங்கள் உண்மையே சொல்கிறோம் இல்லைங்களா, அவரை இழக்கணும், அவரை நீக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம், அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை. அந்த சூழலுக்கு அவர் எங்களை தள்ளுறாருன்னு சொல்கிறோம். ஒரு கட்சியின் தலைமை எப்படி இருக்கணுன்றதுக்கு துளியும் தகுதி இல்லாத நபராக இருக்கார். ஒரு ஊடகவியலாளர் எப்படி சந்திக்கணும்ன்ற ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இல்லை. என்ன பண்ணுறாரு ஊடகவியலாளர்? நீங்கள் எல்லா ஊடகங்களையும் பார்ப்பீங்களா, அவர் பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை, அதுதான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு செய்கிறாரோ? எந்த மக்களும் அப்படி விரும்ப மாட்டாங்க. எந்த மக்கள் அப்படி விரும்புகிறாங்க? இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த பேரை விட இந்த கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவு டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா எங்களுக்குன்னு இருந்த ஆதரவு வட்டங்கள் எல்லாமே என்னங்க அந்த ஆள் அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார், எங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய அளவு ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகளை எல்லாம் எந்த நாயும் எங்களை கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொன்ன தலைவனை எங்கேயா பார்க்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஏடிஎம்கே வந்து சீட்டு கொடுத்து ஜெயிப்பாரா, சீட்டு கொடுப்பாங்களா, எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கே எடப்பாடி ஐயா வந்து அன்றைக்கு நடந்த ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சியில் இது குறித்து கேள்வி எழுப்புறாங்க. 13ஆம் தேதி காலையில் சந்திக்கிற மாலையே கேள்வி எழுப்பும்போதே அவர் சொல்லிட்டாரு, எத்தனையோ சிறு அமைப்புகள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததில் அவரும் ஒரு ஆள், அவ்வளோதான். அவர் கூட்டணியில் இருக்காருலாம் நாங்கள் சொல்லலை, ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது விடயம், இவர் குறித்தான உளவுத்துறை ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எடப்பாடியாருக்கோ மற்ற கூட்டணி பெரும் கட்சிகளுக்கோ அது தெரியாமல் இருக்காது. இத்தனை ஆண்டு காலம் மன்சூர் அலிகான் எதிர்கொண்ட தேர்தல் என்ன, அவருடைய வாக்கு சதவீதம் என்ன, அவர் இந்த தேர்தல் நிறுத்தினா அவருக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஆய்வு எடுத்திருப்பாங்க. அதனால் அவ்வளோ எளிதில் வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் இல்லை, அதுதான் உண்மை. ஓகே, மன்சூர் அலிகான் அவர்கள் எடப்பாடி அதாவது ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பெரிய கட்சிகளும் எங்கள் வந்து கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பெரிய கட்சி, யார்? பிஜேபி. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் யாரும் அழைக்கலை, அவர் தான் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இருந்தார். இல்லையே, அவர் தான் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னும் போது அவர் எப்படி பாஜக அழைப்பார்? நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு பிரபலத்தின் மூலமாக பிஜேபியில் 3 தொகுதிகளும் 300 கோடி பணமும் கேட்டதற்கு நான் சாட்சி. நடந்த இடம் உட்பட யார் சந்தித்தார்கள், ஏன் அருகாமையில் நான் இருந்தவன். சரிங்களா? நீங்க உங்களை யாரும் சீண்டல. 3 நாடாளுமன்ற தொகுதியும் 300 கோடி ரூபாய் பணமும் கேட்டதுக்கு நான் சாட்சி. பிஜேபி கிட்ட கேட்டாரு. பிஜேபியில் ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு பிரபலத்தின் மூலமாக தூது நேரடியா சந்திச்சு பேசுறோம். அதான் நீங்க வந்து தலைமை கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் மூலமா பேசுறாரு. அவரை மறுக்க சொல்லுங்க, நான் வந்து ஆதாரத்தோட காட்டுறேன் ஏன்னா யார் மூலமா பேசுறீங்கன்ற வரைக்கும் நம்ம போட்டு உடைக்க தயாரா இருக்கும். இல்லையா, அவர் பொதுவெளியில் பேசும்பொழுது பாசிச பாஜக அழியணும் பூச்சாண்டி காட்டுறாங்க. அதாவது நாங்கள் கட்சியில் சேரும்போது வைத்த ஒரு நிபந்தனை ஒன்றுதான், எங்களுடைய முதன்மை எதிரி திமுக தான். நீங்கள் பாஜக அதிமுகலாம் எவ்வளோ பெரிய பாசிசமோ அதை விட 100 மடங்கு பாசிசம் திமுக. எந்த காலத்திலும் திமுகவோடு கூட்டணி சேர மாட்டேன்ற வாக்குறுதி கொடுங்கன்னு சொல்லி தான் உள்ளே வந்தோம். அதனால் அவர் பாஜகவோடு போனாலும் அதிமுகவோடு போனாலும் இந்த தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தான். திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கண்டிப்பாக கடுமையாக செய்வோம்.
அவரும் அதற்கான பாஜக தூது பலமுறை விட்டு பாட்டாரு. அதான் இச்சிச்சி இந்த பழம் புளிக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அவரை யாரும் சீண்டலை. ஓ, மன்சூர் அலிகான கூப்பிடல. அதுதான் விஷயம். மன்சூர் அலிகான் தரப்புல இருந்து தான் கூப்பிட்டு இருந்தா போயிட்டு இருப்பாரு. கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க ஒண்ணு இன்னைக்கு நாளைக்கே ஒரு சீட்டு தரணும் பாஜக சொல்லுங்க, அடுத்த நிமிடம் முதல் ஆளாக மன்சூர் அலிகான் தான் இருப்பார். அவருக்கு கொள்கை கோட்பாடு. இப்ப ஆரணி தொகுதியில் நிக்கிறேன்னு சொன்ன மன்சூர் அலிகான் ஏன் வேலூருக்கு மாறினாரு? ஏன் மாறினாரு? அங்க ஏசிஎஸ்ன்ற ஒரு பெரும் பண முதலை நிக்கிறாரு. நிக்கிறவரை மிரட்டி பணம் வாங்க முடியும். நான் நிக்கிறேன் ஓட்டு பிடிக்கிறேன்னு சொன்னா பணம் கொடுப்பாரு, கூப்பிட்டு கொடுப்பாருன்ற ஒரு மனப்பக்கம் இருக்கு. வேற என்ன கொள்கை இருக்கு அவருக்கு? சினிமாவில் நிறைய சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் என்ன பண்றாரு? ஏன் இதன் மூலியமாக பணம்? அவருடைய வாழ்க்கை முறையை அவர் நல்ல வளமாக தான் வச்சிருக்காரு. அவருக்கு சென்னைக்குள்ள பல்வேறு கட்டடங்கள் இருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக தான் இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்பயும் செல்வந்தர் தான், செல்வந்தராக தான் இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும். அவருக்கான பொருளாதார வளர்ச்சி என்பது பெரிய அளவில் தான் இருக்கு. அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நிறைய இடங்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு, அப்படி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நாங்கள் அந்த விடயத்தெல்லாம் தலையிட விரும்பல. கட்சி சார்ந்த விடயங்களில் நேர்மையற்றவராகவும் கட்சியை நடத்துவதற்கு தகுதியற்றவராகவும் இருக்கிறார். அவ்வளோதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதை அவர் சரி பண்ணாததால தான் அவர் வெளியேற்றோம். இப்போ உங்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா அவர்? இதற்கு உங்களுக்கான உங்களுடைய பதில் என்ன? பதிலடி இல்லை, காலையிலிருந்து நான் பல்வேறு ஊடகங்கள் அதை ஆதாரமாகவே கொடுத்துட்டோம். என் லேப்டாப் என்பது ஊடக பிரிவுக்காக அவர் வழங்கியது. அதுவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை டி நகர் வீட்டிலேருந்து நான் நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் இருக்கேன். நீங்கள் வந்து கண்ணதாசன் நான் வந்துட்டுருக்கேன், ஐடி விங்குக்காக நீங்கள் லேப்டாப் கேட்டிருந்தீங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், எங்கே இருக்குன்னு கேட்டார். ஆஃபீஸ் தானே இருக்குன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வந்தார். ஐடி விங் பொறுப்பாளராக இருக்க கரிகாலன்கிட்ட அன்றைக்கே கொடுத்துட்டு அவர்கிட்ட படத்தையும் எடுத்து அனுப்பிவிட்டேன். வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அவருடைய பையன் ஷேர்ஷா என்கிற பையனுடைய நம்பர் எனக்கு, அவருடைய பையன் தான், அவருடைய ஃபோன் நம்பர் அனுப்பி இவன் உங்கள்கிட்ட கலந்து பேசி நீங்கள் எனக்கான ஐடி விங் வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். நான் அதை வந்து கரிகாலன் என்ற ஐடி விங் பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் உட்பட எல்லாத்தையும் செய்ய சொல்லி நம்ம கொடுத்தோம். இதை வந்து இன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த லேப்டாப்பை இன்றைக்கி காலையில் திருடிட்டு போயிட்டான்னா எங்கேருந்து திருடிட்டு போனான்? உங்கள் ஆஃபீஸில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. சிசிடிவி ஆதாரத்தோடு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. தைரியம் இருக்கா உங்களுக்கு? நான் ஆதாரத்தோடு வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷன் போங்க, உங்களை ஸ்டேஷன்லேருந்து நான் துரத்தி அடிக்கிறேன். ஆஃபீஸில் தான் கேமரா வச்சுருக்கீங்களே, சிசிடிவி ஆதாரத்தை கொண்டு போய் கண்ணதாசன் திருடிட்டு போயிருக்காரு, ஆதாரத்தோடு கொடுங்க, நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். பூச்சாண்டி காட்டக்கூடாது. இல்லை, நீங்கள் வேறு எந்த குற்றச்சாட்டையும் கண்ணதாசன் மேலே வைக்க முடியாது. அதனால் இவனை திருட்டு பட்டம் கட்டினா உளவியலாக தாக்க முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இங்கே நடக்காது. ஏன்னா நான் என்னுடைய உழைப்பை நம்பி தான் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் மன்சூர் அலிகானை விட கூடுதலாக நான் அந்த மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறேன். அதனால் மன்சூர் அலிகான் இந்த மாதிரி சும்மா பூச்சாண்டி காட்டிலாம் எங்களை மிரட்ட முடியாது. நான் மன்சூர் அலிகான் குறித்து மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் மன்சூர் அலிகான் வார்த்தைகளை கவனமாக கையாளணும். அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, திரிஷா குறித்து மன்சூர் அலிகான் பேசுனது வந்து சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அது மன்னிப்பு கூட அவர் கேட்டிருந்தாரு. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கட்சியில் தான் இருந்திருப்பீங்க. கிடையாது, கட்சியில் இல்லை. திரிஷா குறித்து பேசலாம் டிசம்பர் மாதம், அப்போலாம் இந்திய ஜனநாயக புலிகள் அவர் தொடங்கவே கிடையாது. ஓகே, அவர் தொடங்கினதே ஜனவரி 26 மேலே தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியில் வரீங்க. இப்படி பேசக்கூடிய நபர் எப்படி நீங்கள் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு நினச்சி கட்சிக்குள்ளே வந்தாங்க? ஒரே ஒரு விடயம் சொல்கிறேன் பாருங்க, நமக்கு மன்சூர் அலிகான் குறித்து நெருங்கிய நேரடி அறிமுகம்லாம் கிடையாது. பல்வேறு சிறு சிறு அமைப்புகளை சேர்ந்த சில நண்பர்கள் சொன்னாங்க, அண்ணன் வந்து வெள்ளந்தியான நபர், அவர் வந்து வார்த்தையை கொடுத்தாருன்னா காப்பாற்றுவார்னு சொன்னாங்க. நாம் அதை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போனோம். ஒரு மாதம் தான் நம்ம அவரோட இருந்து, உண்மையிலே நாங்களாவது ஒரு மாத காலம் தாக்கு பிடிச்சிருக்கோம். வேறு யாராலையும் ஒரு நாள் கூட அவர்கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. நான் சவாலாகவே சொல்கிறேன், அவரை நம்பி எத்தனை பேர் போனாலும் அடுத்த நாள் அவங்க அங்கே நிற்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம். அவர் பண்ண எல்லா கரெக்டாக காலையில் இங்கேருந்து நான் திருவண்ணாமலை கிளம்பி போயிடுவேன், ஊருக்கு போவேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. இங்கேருந்து போவேன், அது வரைக்கும் எந்த வேலையும் சொல்ல மாட்டார். நான் போய் சேர்றதுக்குள்ளே ஒரு வேலை வச்சுருவேன், உடனே இங்கே வந்துடுவார். அங்கேருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஏன் பஸ்ஸில் வந்தால் டைமாக 2 வீலர் எடுத்துகிட்டு வேகமாக ஒரு, ஏன்னா என்ன பண்ணுறது, இந்த ஆளுடைய குணாதிசயம் அப்படின்றதால நம்ம வந்து தாக்கு பிடிச்சி எல்லாம் பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சு கொடுத்தோம். அப்படிப்பட்டவனை தான் இன்றைக்கி ஆஃபீஸ் பாயின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பின்விளைவுகளை மன்சூர் அலிகான் வந்து எதிர்கொள்வார். யார் தலைமையில் கட்சி இருக்குது அப்படின்றது இன்னும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். பொதுச் செயலாளராகி என்னுடைய தலைமையில் இப்போ கட்சி இருக்குது. ஓகே, வேறு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கூட்டம் தேர்தலுக்கு பிறகு கூட்டம் இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா இப்போ தேர்தலுக்கான வேலைகளை முழுமையாக இருக்கும். தேர்தல் பிரச்சார குழு அமைச்சிருக்கோம். தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகளை தான் இப்போ கவனம் செலுத்த முடியும். பொதுக்குழு கூட்டம் தேர்தலுக்கு பிறகு நடத்தப்படும். அதற்கு முன்னதாகவே நாளை அல்லது நாளை மறுநாள் தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அடங்கிய கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். இந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை வந்து அங்கீகரிக்க சொல்லியும் மன்சூர் அலிகானுடைய தலைமை பொறுப்பிலிருந்து நீக்க சொல்லியும் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வந்து சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் என்னதான் மன்சூர் அலிகான் நிறுவனர்னு சொல்லிக்கிட்டாலும் இந்த உறுப்பினர்களின் வந்து ஆதரவு இல்லைன்னா அவர் அங்கே வந்து தேர்தல் ஆணையத்தை பதிவு செய்ய முடியாது. அதனால் அந்த வேலைகளை விரைவாக நாங்கள் செய்வோம். ஒருவேளை வந்து அதிமுக மன்சூர் அலிகான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வான்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ண? தாராளமாக போகட்டும். அதிமுக அந்த அளவுக்கு வந்து பலவீனமாக இருக்கா என்ன?
ஆளே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஏற்ற போகிறாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்லுவேன், உளவுத்துறையோட ரிப்போர்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அதையெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொண்டு தான் செய்வாங்க. இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி ஐயாவுக்கு வந்து கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணசாமி ஐயாவுக்கு கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்காங்க. எஸ்டிபிஐ கூட கூட்டணி ஏறத்தாழ உறுதிப்படுத்திருக்காங்க. ஏன் மன்சூர் அலிகான் இது வரைக்கும் திரும்ப கூப்பிடவே இல்லை? 13ஆம் தேதி போய் சந்திச்சதுக்கு பிறகு இந்த 4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப ஒரு தகவலும் வரல. என்ன பேசப்பட்டுச்சு அங்க? இல்லை, அவர் வந்து ஐயா மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலர் KP முனுசாமி அவர்கள் வந்து உங்கள் ஆதரவுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், இது குறித்து நாங்கள் வந்து தலைமைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து ஒரு தொகுதி வேணும் உறுதியாக அப்படின்னு கேட்டார். என்ன தொகுதி கேட்டீங்க? இல்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. எந்த தொகுதியாக இருந்தாலும் நிற்கிறேன்னு சொல்லி தான் கேட்டார். அவங்க இல்லை, இது நாங்கள் மேலிடத்தில் பேசி தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், வேறு இன்னும் உள்ள ஒன்றும் பெரிய அளவுலாம் பேச எதுவும் நடக்குது. வேறு ஏதாவது டிமாண்டு மன்சூர் அலிகான் வச்சாரா? தனிப்பட்ட முறையில் அவர் எல்லா இடத்துலையும் வைக்கிற டிமாண்ட் ஒன்று இருக்குது. என்ன டிமாண்டு? பிஜேபியில் 300 கோடி கேட்டவர் ஏடிஎம்கே கிட்ட 100 கோடி குடும்பம் கேட்காம இருப்பார். 100 கோடியா? அந்த டிமாண்ட் ஒன்று இருக்க தானே செய்யுது. இல்லை, 100 கோடி அளவுக்கு கட்சி ஒருத்தா? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை ஒரு பிரபலமாக இருப்பதால தான் கேட்டால் கொடுப்பாங்கன்னு நம்புறாரு. இதுவரை கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி? அப்படி எதுவும் கொடுத்த மாதிரி, அதாவது போன முறை சில ஊடகங்களை விமர்சித்தாங்க. தொண்டாமுத்தூரில் வந்து SP வேலுமணிக்கிட்ட பணம் வாங்குறதுக்காக தான் தேர்தல் வேலை செஞ்சார், தேர்தல் நின்னார், எதிர்த்து நின்னார். சரி, இடையிலே காணாமல் போயிட்டார். SP வேலுமணி கொடுத்த பணத்தை வாங்கிட்டு காணாமல் போயிட்டாருன்னு நிறைய ஊடகங்கள் பேசிச்சு. கொடுத்துருக்காரா? எப்படி? நாம நேர்லேருந்து பார்க்கணுங்க, அதெல்லாம் வந்து அப்படி சொல்ல. ஆனால் நான் இந்த பேரம் பேசக்கூடிய இடங்களை நான் இருந்ததால நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவர் இந்த பேரங்கள் பேசுனது உண்மை, அதை நான் கூட இருந்ததால நான் சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் நெருங்குது, இந்த சமயத்தில் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து நீங்கள் எடுக்கணுமா? இது முடிஞ்ச பிறகு கூட எடுத்துருக்கலாம்ல, இந்த சமயத்தில் ஏன் இது எடுக்கிறீங்க? என்ன எலெக்ஷனை எப்படி வழிநடத்துறதுன்ற ஒரு சிக்கல் இருக்குயா, அதுதான் இப்போ எங்களுக்கு பயமே. தேர்தல் நெருங்குது, இந்த தேர்தல் நேரத்தில் தான் கட்சியை பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் அதை அவர் உறுதியாக செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. நாளுக்கு நாள் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ இவருடைய தலைமையில் இந்த தேர்தலை உறுதியாக நம்ம சந்திக்க முடியாதுன்ற ஒரு நிலை இருக்கிறதால தான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி வந்து அவர் மீது நமக்கு என்னங்க வன்மம் இருக்குது? அவர் சரியாக செயல்பட்டால் நாங்கள் அவரோட இருந்திருக்க போகிறோம், அவ்வளோதானே. இல்லை, தனிப்பட்ட முறையில் மன்சூர் அலிகான் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? உங்க கூட பழகியிருக்காரு, தனிப்பட்ட நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, நிறைய செயல்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பாரு. அது உண்மைதான். தவறா பேசுவாங்க. அவரை சந்தித்து போய் அமர்ந்து பேசுனீங்கன்னா உங்ககிட்ட பேச மாட்டார். ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படின்னு திடீர்னு ஞாபகம் அந்த மாதிரி பேசுவார். ஒரு இயல்பாக வந்து யார்ட்டையும் அவர் பேச மாட்டார். அதை நம்ம வந்து அவருடைய ஒரு தனி மனித இது வேண்டான்றதால அது வேண்டாம். ஆனாலும் ஒரு அரசியல் தலைமையாக அவர்கிட்ட அந்த தலைமை கட்சி நிர்வாகம் என்பது குறித்த ஒரு சிறு புரிதல் கூட கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட போய் நிர்வாக படிநிலைகள் என்னென்ன போடுங்கன்னு கேட்டிங்கன்னா என்னன்னே தெரியாது. இல்லை, தமிழ்நாடு இப்படிலாம் பேசுவார் இல்லையா? தமிழருக்கேன்ற சட்டையை போட்டுட்டு கீழக்கரை பொதுக்கூட்டத்தில் மேடையில் ஏறுறேன், இதே சட்டையை போட்டுட்டு ஏறுறேன். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சட்டையை இந்த வாசகம் பொறித்த சட்டையோடு தான் கீழக்கரை பொதுக்கூட்டத்தில் ஏறுறேன். அவருக்கு முன்னாடி நான் தான் பொதுச்செயலாளர் அடிப்படையில் பேசுகிறேன். இந்த சட்டையோடு நீ ஏறக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்களா? ஏன்னா எல்லா இனத்தவர்களும் வருவாங்களாம். எல்லா இனத்தவர்களும் வரட்டும், யாருங்க நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா இனத்தவர்கள் உரிமையும் இருக்கட்டும்ன்றோம். ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கானது தானேன்றதை நாங்கள் முதன்மைப்படுத்தும். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் முதன்மையாக இருக்க முடியும். நாங்கள் மாற்று இனத்தவரை வெளியேற்றுங்கலாம் சொல்லலை. தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம், பொருளாதார அதிகாரம், கல்வி அதிகாரம் அனைத்தும் வந்து இப்போ தமிழர்களுக்கு முதன்மையாக இருக்கட்டும்ன்றோம். இதில் அவருக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கி அந்த அறிக்கையில் கூட ஒன்று விட்டுருக்காருல்ல, இதனால் தான் தமிழர்கள் யாரும் வேலைக்கு வைக்கிறது. யார் நீங்கள் யார் முதல்ல? இப்போ அவர் தமிழர் தானே? இல்லை, அப்படி தான் நீங்கள் தான் சொல்லணும். தமிழர்னா இல்லையா? இல்லை, நீங்கள் எப்படி புரிதலில் உள்ள போனீங்க? எனக்கு என்ன பிரச்சனை, அவர் தமிழர் நம்புறீங்களா? நம்புறோம். அவர் வந்து தமிழ் இஸ்லாமியராக இருக்கிறார், நம்புறேன். நமக்கு ஜாதியெலாம் நம்ம வந்து நான் இன்ற வரைக்கும் ஜாதி மதம் பார்த்து யாரோட நின்னது கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து அது தெரியாது. ஆனால் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களிடம் போகும்போது உருது பேசக்கூடிய இஸ்லாமியராக மாறிடுறாரு. வேலூர் பிரச்சாரத்தை தொடங்கினதே வந்து மெக்கான் பள்ளிவாசல் தான் தொடங்குறாரு. அதுவரை அவர் வந்து இயல்பாக பேசிக்கிட்டு இருந்த மன்சூர் அலிகான் அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு பிறகு அவர்கள் இனம் சார்ந்து போயிடுறாரு. இனம் சார்ந்துனா உருது பேசக்கூடிய நபர்களோட அந்த இது அதை தாண்டி அவர் பேசவே இல்லாத முழுக்க அன்னைக்கு அந்த இடங்களில் இந்த உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தாண்டி அவர் பேசவே கிடையாது. உருது மொழியை தாண்டி அவர் பேசவே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்களாம் பைத்தியக்காரனா தெரியுதான்னு கேட்குறோம். நாங்கள் வந்து மதம் இல்லை, ஜாதி இல்லை, எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து அனைவருக்கும் பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வரவங்களாம் பைத்தியக்காரன்னு கேட்குறோம். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மத உணர்வு மேலே தூக்கி போடணும்ல. அன்னைக்கு சிஏஏவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுறாரு. நான் வந்து பலமுறை சொன்னேன், அண்ணா சிஏஏ நீங்கள் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை வழங்கலை, அது குறித்து நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறேன். அந்த அறிக்கையில் அந்த வார்த்தையை சேர்க்கவே இல்லை. என்ன சொன்னார் அப்போது? இல்லை, அது பிரச்சனை இல்லை, அப்போ இஸ்லாமியர்கள் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு, அதை பேசினா தான் ஃபோக்கஸ் கிடைக்கின்றாரு. நீங்கள் யாருக்கு என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிருக்காரு, தொடர்ச்சியாக தமிழர்லாம் பேசுகிறாரு, தமிழ்நாடு தமிழருக்கு அந்த வேலையெல்லாம் இருக்கணும் அப்படிலாம் பேசுகிறாரு இல்லையா? அதான் பெரியாரிய தமிழ் தேசியம்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்பயுமே ஃப்ராடு தமிழ் தேசியம்ன்றதை இவர் நிரூபிக்கிறார்.
நாங்கள் பெரும்பாலும் பெரியாரியத்தை பேசுகிற யாரையுமே பெரும்பாலும் நம்புறது கிடையாது. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் யதார்த்தவாதியாக இருக்கார் நம்பணும். ஆனால் இவர் அதை 100 விழுக்காடு அது உண்மை அப்படின்றத நிரூபிச்சிருக்கார். பெரியாரிய தமிழ் தேசியம் எவன் வந்தாலும் ஃப்ராடு, அவன் உண்மையாக இந்த தமிழ் மண்ணுக்காக இருக்கவே மாட்டான். மன்சூர் அலிகான் பெரியாரிய தமிழ் ஆமாம், அதுதானே பேசினார். பெரியாரின் கொள்கையை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ப்பது தான் என்னுடைய நோக்கம் சொன்னார் இல்லை. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் அதை மட்டுப்படுத்தி எந்த கட்சியோட எந்த பதாகையிலையோ லெட்டர் விடலையும் எதுலையுமே பெரியார் படம் வரவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி அந்த இந்திரா காந்தி தொடங்கி பெரியார் தொடங்கி ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி. நாங்கள் போனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டோம். ஆனால் அங்கங்கே அவர் பேசும்போது மட்டும் பெரியார் அதை செஞ்சார் அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம். எதையோ பெறாத்திட்டு போகிறாரு விட்டுவோம். நம்முடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் பெரியார் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக இருந்தோம். நாங்கள் தேவனைய பாவனாரை முன்னெடுத்தோம், பெருஞ்சத்தனாரை முன்னெடுத்தோம், சிங்காரவேலரை முன்னெடுத்தோம். இப்படி எங்களுக்கு ஆயிரக்கணக்கான தமிழ் ஆளுமைகள் இருக்கும்போது நான் ஏன் பெரியாரை வந்து எடுத்துகிட்டு வரணுன்ற கேள்வி வந்து தொடர்ச்சியாக அவர்கிட்ட வச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதை அவர் ஏற்கலை. அதனால் வந்து அது குறித்து நம்ம வந்து அவர்கிட்ட பெருசாக விவாதம் பண்ணலை. ஆனால் பெரியாரியத்தை பேசக்கூடிய யாரும் இந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. அதுக்கு மன்சூர் அலிகான் ஒரு சிறந்த உதாரணவாதியாக இருக்கார். மன்சூர் அலிகான் தன்னுடைய மதத்தை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் இல்லை, அதுதான் உண்மைன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்காமல் எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு இஸ்லாமியர் வந்து சொன்னார்னா உடனடியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. குள்ளா போட்டு ஒருத்தர் வந்து உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அது தனி அடையாளம் வரட்டும், உள்ளே வரட்டும்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து விபூதியை வச்சுட்டு வந்தால் நீங்கள் விட்டுவீங்களா? உள்ளே விடுவீங்களா? நான் சேர்ந்து கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போட்டு வந்தால் விடுவீங்களா நீங்கள்? அப்போ ஒரு இஸ்லாமிய இயக்கமாக தான் அது நடந்திருக்கு. அப்படி தான் அதை மாற்றி வச்சிருக்காருன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய விடயங்களில் கொதித்தெழக்கூடிய மன்சூர் அலிகான் மற்ற பொது பிரச்சனைகளுக்காக எதுவும் பேசலையே. ஏன் பேசுகிறன்ற கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து மெக்கான் பள்ளிவாசலிருந்து தான் உங்கள் பிரச்சாரத்தை தொடங்குன்ற அவசியம் இல்லையே. அப்படி இருக்கக்கூடிய நபர் எப்படி பாஜக கூட கூட்டணி வைக்கலாம்னு யோசிப்பார்? அவருக்கு கொள்கைன்னு ஒன்று கிடையாது. வேலூர் இப்ராஹிம் தெரியுமில்ல உங்களுக்கு? வேலூர் இப்ராஹிமும் மன்சூர் அலிகானும் ஏறத்தாழ ஒன்று தான். 2 பேருக்கும் பெரிய கொள்கை கிடையாது. இதை இஸ்லாமிய உறவுகளே வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே இவரோட வரமாட்டாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்களே வரமாட்டாங்க. அவர் எனக்கு போட்ட வாட்ஸ்அப்பில் பெரும்பாலும் என்னோட ஃபோனில் பேசுகிறதால வாட்ஸ்அப் உரையாடல்கள் தான் நிறைய பேசுவோம். டெய்லியும் ஒரு செய்தியை வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் கன்வே பண்ணிக்குவோம். எல்லாத்துலேயுமே அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சா திட்டுவாங்க, ஆனால் அது எப்படியாவது நம்ம எதிர்கொண்டு போகணும், பிரச்சனை கிடையாது, ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. பிஜேபி இல்லாமல் வேற ஏதாவது கட்சிகள் உங்ககிட்ட? திமுகவுக்கு சுந்தரராஜன் யாரோ ஒருத்தர் மூலமாக மூவ் பண்ணி பார்த்தாரு. திமுகவின் கதவுகள் அடைக்கப்பட்டது. அவர்கள் கூட்டணி இறுதி செஞ்சுட்டாங்க. அதனால் அங்கே அவருக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால் மீதி இருக்கக்கூடிய இந்த 2 இடங்கள். சரி, ஏற்கனவே இருந்த இடம் நாம் தமிழர், அங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நாம் தமிழர் பணம் தர மாட்டாங்கல்ல. பணம் தான் பிரதானம். இப்போ நீங்கள் பணத்தை இல்லாமல் நீங்கள் அவர் பணம் இல்லைன்னா அவர் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் டிமாண்ட் வைக்க வேண்டியது இல்லைல்ல. பணம் தேவையில்லைன்னா அவர் வந்து இந்த டிமாண்டு தேவை கிடையாது. அவரே நாங்கள் வந்து இப்போ பல்லாவரம் பொதுக்கூட்டம் நடத்தும்போது 20 வேட்பாளர்கள் நம்ம அறிவிப்போம்னே சொன்னோம். 20 நாடாளுமன்ற தொகுதிக்கு முதல் கட்டமாக வேட்பாளர் அறிவிப்போம் தனிச்சு அப்படின்னு சொன்னோம். ஆமான்னு சொன்னார், ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம கூட்டணி வச்சாதான் நம்ம பொருளாதார ரீதியாக ஏதாவது பண்ண முடியும்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கும் நாங்கள் சொன்னோம், சரி ஓகே, ஏன்னா தனிப்பட்ட உங்களுடைய பொருளாதாரத்திலேருந்து நம்ம வந்து அரசியல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே வந்து பல்வேறு அமைப்புகள் அப்படி காணாமல் போயிருக்கு. அதனால் நீங்கள் கூட்டணி பேசுங்கன்னு சொன்னோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 2 பக்கமும் இல்லாமல் 5 தொகுதிக்கு போட்டிடுறேன்னு சொல்கிறாரு, அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாரு. ஒரே குழப்ப நிலையிலே அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, இன்னமும் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னே தெரியாமல் இருந்தால் எப்படி தேர்தல்? அதனால தான் இந்த அவசர நிலையில் அவரை நீக்க வேண்டியிருக்கு. அவரை வச்சுக்கிட்டு எந்த நிலைப்பாடும் எடுக்க முடியாது. சரி, அவர் நீக்கிட்டீங்க, இப்போ கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாங்கள் கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். உறுதியாக கூட்டணி. அதாவது சீட்டுன்றது கிடையாது, நாங்கள் எங்கேயும் போட்டியிட மாட்டோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய யார் அழைத்தாலும் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யும், பிஜேபி உட்பட. அது திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அதை நம்ம வந்து வெளிப்படையாக பேசுகிறோம். திமுக எதிர்ப்பு என்பது பிரதானமாக. ஏன்னா இந்தியாவில் பாசிசம் என்று அவர்கள் என்ன வேணுமாலும் சொல்லிட்டு போட்டோம், அது எனக்கு தேவை கிடையாது. ஆனால் நான் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாசிச சக்தியாக இன்றைக்கு திமுக தான் இருக்குது. திமுக தான் தமிழர்களுடைய அத்தனை உரிமைகளையும் அடகு வச்சிருக்கு. இன்றைக்கு திமுகவால் தான் பாலாட்டு உரிமை பறிபோகுது, காவிரி உரிமை பறிபோகுது. இதுக்கு எதிராக வெற்று அறிக்கையை தவிர திமுக எதையும் சாதிக்கலை. அதனால் திமுக இனியும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. எங்கள் தமிழர்களுடைய இறப்பின் போது அது வந்து வேடிக்கை தானே பார்த்துச்சு. அப்போ திமுகவை விட பாசிச சக்தி வேறு எதுவும் இல்லைன்னு நம்புகிறோம். அதனால் எங்களுடைய இந்த தேர்தலில் பிரதான நோக்கமாக திமுக எதிர்ப்பு மட்டுமே எங்களுடைய பிரதான நோக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம். அதன் பிறகு நீங்கள் கட்சி விட்டு நீக்கினீங்க இல்லையா? அதன் பிறகு மன்சூர் அலிகான் உங்களை தொடர்பு கொண்டு நான் பேசினா நீங்கள் தொடர்பு 2 நாளாக நேற்று கட்சியின் கூட்டம் நடந்த புகைப்படம் வரைக்கும் மன்சூர் அலிகானுக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். 2 நாளாக பல்வேறு செய்திகளை போட்டிருக்கேன். இதுவரை அவரிடமிருந்து ஒரு சின்ன ரிப்ளை கூட எனக்கு வரல. ஆனால் எனக்கு பதிலாக இல்லை நேற்று நீக்கிறதுக்கு அதுக்கு அவருக்கு தானே தெரிவிக்கணும். நீக்கிட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அனுப்ப வேண்டியிருக்குல்ல, அவருக்கு தானே தெரியப்படுத்தணும். நம்ம ஏன் அவரை மறைக்க வேண்டியது? என்கிட்ட பேசாத மன்சூர் அலிகான் இன்று அதிகாலை 6 மணிக்கெலாம் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த விஜய்க்கு ஃபோன் அடித்து பேசியிருக்காரு.
என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கண்ணதாசன் பண்ணிட்டாப்புல, அதை பண்ணிட்டாப்புல, நீங்களே எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. பாவம் அவருக்கு தெரியல, எல்லா நிர்வாகிகளும் நம்மளோட இருக்கிற நிர்வாகிகள் அவருக்கு தெரியல. ஏன்னா நிர்வாகிகளே இப்போ தான் இருக்காங்கன்னு அவர் தேடி தேடி இப்போ தான் அந்த லெட்டர் பேரில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் இப்போ தான் அடித்து பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறாரு. அதனால் வந்து பதட்டத்தில் இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்து அறகுறையாக அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. நான் தான் சொல்கிறேன், சிசிடிவி ஆதாரத்தோடு போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். நான் வந்து நான் உங்கள் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு வந்து தொடர்றதுக்கு தயாராக தான் இருக்கேன். நீங்கள் அடுத்த கட்ட இது மாதிரி இதே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உறுதியாக நம்ம வந்து நீதிமன்றத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.